கைஸ், இந்த வண்டிக்காக தான் வந்திருந்தோம் ஈரோடு. கேரளாலேருந்து நண்பர் பார்த்துட்டு அனுப்பிச்சுட்ருக்காரு. அவருக்காக தான் வந்தோம். வண்டி எடுத்துட்டோம். ஜோசப் அவர் பேர். டீசல் இல்லை. வண்டி வந்து சென்டர் பெட் பண்ணணும். ஆக்சுவலாக மேல் பெட் இல்லை இந்த வண்டியில். முன்னாடி கவரில் மேல் பெட் இல்லை. சைலன்சர் பெரிய பெரிய சைலன்சர் போட்டிருக்காங்க. டுவெல் ஆம்ப்ஸ் 14 ஆம்ப்ஸ் பேட்ரி. அது 14 ஆம்ப்ஸ் பேட்ரி. ஆக்சுவலில் 14 ஆம்ப்ஸ் போட்டிருக்கு பேட்ரி. வண்டி நீ ஓட்டி பார்த்தா தான் தெரியும் எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குது என்னான்ட்டு, வைப்ரேஷன் லெவல் எப்படி இருக்குது என்னான்ட்டு. ஓட்டி பார்க்கணும். வண்டி ஏர்லாக் எடுத்துவிட்டு வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ண தெரிஞ்சு இப்போ தான் இறக்கணும் வண்டியை பார்சல் ஆஃபீஸ்லேருந்து ஈரோட்டில். ஃப்ரண்ட் ஃபோர்க்கு வந்து ஓல்டு டைப் ஃபோர்க்கு. வண்டியோட பம்பர் பார்த்திங்கன்னா வளைஞ்சிருக்கு. எடுக்கிறப்போ அப்படி தான் இருக்குது கண்டிஷன். வண்டியோட கண்டிஷன் இப்படி தான் இருக்குது. பிரேக் லிவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வெவ்வேறு லிவர்ஸ் இருக்குது. கிளச் லிவர் வேறு, ஃப்ரண்ட் பிரேக் லிவர் வேறு. ஒரு டுக்கெடுத்து ஏர் மிதிக்கிட்டா மெயினில் தான் இருக்கு. எப்படி தான் இருக்கு தூக்குறதுல. ஒன்று ஆஃபு ஒன்று இது அவ்வளோதான். அங்கே லீக்கேஜில் இருக்குது. ஊதுடா. வேஸ்ட் துணி எதாவது இருக்காண்ணா? வேஸ்ட் துணி ஏதாவது இல்லை? கேரளாலேருந்து வர ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இதுதான். சின்ன தள்ளி இருக்கு. இப்படி போயிட்டு 200 ரூபாய்க்கு அடிச்சிட்டோன்னு போதும். ஆயில் பம்பெல்லாம் விடுண்ணா, பிடிச்சிட. எர்த்து கொடுத்து வச்சுருக்காங்க. சொட்டு போடுது. ஓகே ஓகே. ஓகே சொல்லிட்டா. ஓகே
துணி எடுக்காம வந்துட்டோமா? அப்படியே வச்சிடலாம் ஒழுங்கு. அப்படியே எடுத்து இன்னொரு வண்டிக்கு பார்சல் போட்டுறாங்க. டயரில் ஒரு டியூப்லெஸ் டயர் மாதிரி இருக்குது. எடுங்க அப்புறம் போயிட்டு எடுத்துக்கலாம். அவுட்டில் போயிட்டு எடுத்துக்கலாம். வண்டி ஓட்டி பாருங்க எப்படிக்குன்னு. கிளாசிக் டயர் போட்டிருக்காங்க. கேம் சவுண்டு வருது. பேக் சைடு சிட்டிக்குள்ள பேட்டரி லெவல் 47% இருக்குது கோப்ரோவில். வீல் வந்து பேக் சைடு வீல் வந்துட்டு ஆடுது, அப்படியே வாவலிங் ஆடுது. சைலன்சர் பெரிய சைலன்சர் போட்டுருக்காங்க. டயர் பேக் சைடு டயர் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வாவலிங் இருக்குது. பின்னாடி பார்த்துட்டா டெயில் லைட் அதெல்லாம் அப்படியே ஆடுது, அப்படியே கதை ஆடுது. சிட்டிக்குள்ளே, ஈரோடு சிட்டிக்குள்ளே 2 டீசல் புல்லட் போகுது. வண்டி அலையுதா? பழையுது. செருப்பு போடாமே வந்துட்டாரா? கோபுரம் பார்த்தீங்கன்னா கீழே கீழே வந்துடுது, என்னன்னு தெரில. புகை இங்கே அடிக்குதுங்க. சண்டே ஸ்பெஷல் சர்ப்ரைஸ்னால் இதாங்க. கேரளாவிலேருந்து நம்மளை நம்பி ஒரு வண்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதர் ஸ்டேட்லேருந்து ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு ஒர்க்குக்காக ஒரு வண்டி வருது.
அது வந்துட்டு நீட்டாக ஒர்க் வந்துட்டு பண்ணணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு செல்ஃபை வந்துட்டு ரெடி பண்ணணும்னு சொல்லியிருந்தார். அப்படி செல்ஃப் இருக்குது இந்த வண்டியில். பட் பார்த்துட்டிங்கன்னா மேல் பெட் இல்லை, சென்ட்ரல் இல்லை, இன்ஜினு சைடு பெட்டு. பேக் வீலு கோட்டம் எடுக்கணும், நல்லாவே வாபிளிங் ஆகுது. அந்த நம்பர் பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருக்கு, அப்படியே ஆடுது. ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னாவே தெரியுது. டீசல் அடிச்சிக்கலாம். 1 லிட்டர் மட்டும் அடிக்கலாம்ல. எப்படி இது வண்டி ஓடுறதுக்கு? பவரு பெட்டு மாட்டணும். காய்ஸ் அது ஓட்டி பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு ரிவ்யூவாக